வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏப்ரல் 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் காலை 9:32 மணி அளவில் சதய நட்சத்திரமும் கிருஷ்ணபக்ஷ துவாதிசி திதியும் கூடிய நன்னாளில் பராபவ ஆண்டு துவங்குகிறது. கலியுகாதி வருடத்தில் 5128ஆம் ஆண்டாக கணக்கிடப்பட்டுள்ள இந்த பராபவ ஆண்டு தமிழ் வருடங்கள் 60இல் 40வது வருடமாக கணக்கிடப்படுகிறது. இந்த பராபவ ஆண்டானது அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டிற்கான பஞ்சாங்கத்தை நாம் தற்பொழுது படிக்க இருக்கிறோம். முன்பு அனைத்து இல்லங்களிலும், கோவில்களிலும், பொது இடங்களிலும் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. தற்பொழுது அந்த வழக்கம் சிறிது சிறிதாக மாறிவிட்டது. கோவில்களில் மட்டும் சித்திரை 1ஆம் தேதி பஞ்சாங்கம் படிக்கப்படுகிறது. பஞ்சாங்கம் படிக்கப்படுவதாலும் அதை கேட்பதாலும் தனி மனிதனுக்கும், குடும்பத்திற்கும், அந்த பகுதிக்கும், நாட்டிற்கும் செல்வ செழிப்பும், நல்ல மழை வளம், தானிய உற்பத்தி, உடல் ஆரோக்கியம் ஆகியன கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. தற்பொழுது நாம் பஞ்சாங்கத்தை துவங்குகிறோம். முதலில் இந்த பராபவ ஆண்டு என்பதற்கான தமிழ் பெயர் அருட்டோற்றம் என்பதாகும். அருட்டோற்ற ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய அர்த்தம், பொருள் என்னவென்றால் பரவசத்தை அள்ளி தருவது என்பது பொருள். மிக நல்ல பொருளுடன் கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான வெண்பாவை தற்பொழுது படிக்கிறேன். மிக்க பராபவத்தன் மேதினியிற்பின் மலையாம் தக்க பசுங்கடலையுங்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது என்பது இந்த ஆண்டுக்கான வெண்பா. இதன் பொருள், பராபவ வருடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழை உண்டு. அதாவது மழை மாதங்கள்னு கூறப்படக்கூடிய ஆவணி மாத கடைசியிலிருந்து ஆரம்பித்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாத முன்பகுதி வரையிலான மழை மாதங்களில் பின் மாதங்கள் என கருதப்படக்கூடிய ஐப்பசியின் பின்பகுதி, கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழியின் முன்பகுதி ஆகிய அந்த நாட்களில் மட்டுமே அதிக மழை கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக, பசுக்கள் செழிக்கும், பால் வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர். இந்த 4 வகை சாதினா இப்ப இருக்கிற சாதி அமைப்பு இல்ல. இவர்கள் குறிப்பிடுவது தொழில் என்பதை பொறுத்து பிரிக்கப்பட்ட 4 வகை சாதி. அதாவது பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் எனப்படக்கூடிய அந்த சாதி அமைப்பு. பிராமணர் என்பவர்கள் யாகங்கள், யஞ்ஞங்கள், கோவில் பூஜைகள் மற்றும் கல்வி போதித்தல் ஆகிய பணிகளை செய்பவர்கள். சத்திரியர்கள் என்பவர் நாட்டை பாதுகாப்பவர்கள். வைஷ்யர்கள் என்பவர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள். சூத்திரர்கள் என்பவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள். இந்த 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. எல்லா உயிர்களும், ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீந்துபவன, ஒரு செல் உயிரிகள்ல இருந்து பல செல் உயிர்கள் வரை அனைத்தும், தாவரங்கள் உட்பட அனைத்தும் நன்மையோடு வாழ்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக சிறப்பு. அடுத்ததாக நாம் இப்பொழுது இந்த வருடத்திற்கான மந்திரி சபை, அதாவது தேர்தல் வர இருக்கிறது.
தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய கட்சியினர் மந்திரி சபை அமைப்பார்கள். அதில் யார் யாருக்கு எந்த அமைச்சர் பதவி என்பதெல்லாம் அப்பொழுது முடிவாகும். ஒவ்வொரு வருடமும் ஒரு மந்திரி சபை இந்த உலகத்தை ஆள்கிறது. அவர்களின் ஆட்சியில்தான் இந்த உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அனைத்து உயிர்களும் வாழ்கின்றன. அந்த உலக மந்திரி சபை பற்றி தற்பொழுது பார்ப்போம். உலக மந்திரி சபையாக இந்த வருடத்திற்குரிய ராஜாவாக, பராபவ ஆண்டுக்குரிய ராஜாவாக குரு பகவான் திகழ்கிறார். பராபவ ஆண்டுக்கான மந்திரியாக செவ்வாய் பகவான் திகழ்கிறார். பராபவ ஆண்டுக்கான சேனாதிபதியாக சந்திர பகவான் திகழ்கிறார். அர்க்காதிபதியாகவும் சந்திரன், மேகாதிபதியாகவும் சந்திரன் விளங்குகிறார். சஷ்யாதிபதியாக குரு பகவானும், ரசாதிபதியாக சனி பகவானும், நிரசாதிபதியாக குரு பகவானும், தானியாதிபதியாக புதன் பகவானும், பசு நாயகராக கோபாலனும் விளங்குகிறார்கள். இதற்கான பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டுக்கான ராஜாவாக குரு பகவான் திகழ்வதால் ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டிய விஷயம், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நெறிமுறைகளும் அதிகரிக்கும். காலத்தே நல்ல மழை பொழியும். வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மந்திரியாக செவ்வாய் வருவதால் தீயினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படும். சில இடங்களில் சொற்ப மழைதான் பொழியும். அதனால் நாட்டில் பல இடங்களில் வீண் சண்டைகள் மற்றும் வழக்குகள் உண்டாகும். சேனாதிபதியாக சந்திரன், பெண்கள் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும். பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும். மழை வளம் நன்கு அமைந்து விவசாயம் செழிக்கும். மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து அர்க்காதிபதியாக சந்திரன் வருவதால் நாட்டில் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு உண்டாகும். விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள் இருக்கும். சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். மக்கள் சுகமாக வாழ்வார்கள். மேகாதிபதியாக சந்திரன் வருவதால் காலத்தோடு நல்ல மழை பொழியும். நீர்நிலைகள் நிரம்பும். விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும். விலைவாசி கட்டுக்குள் இருக்கும். மக்கள் சுகத்துடன் சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்து சஸ்யாதிபதியாக குரு வருவதால் நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும். காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். அடுத்து ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் கசப்பு சுவையுள்ள பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மிலேச்சர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அதாவது இந்த நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, மது. அதாவது உற்பத்தி அதிகமாகி மிலேச்சர்கள் அப்படின்னா ரவுடிகள் ஆதிக்கம் அதிகமாகும். அடுத்து நிரசாதிபதி குரு, கனக புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும். நல்ல விஷயம். நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தானியாதிபதியாக புதன் வருவதால் புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிகம் சேதமடையும். மழை மற்றும் புயலினால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுத்து பசு நாயகராக கோபாலன் வருவதால் காலத்தே நல்ல மழையும் விருத்தியும் உண்டாகும். பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிதே கவனிப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த சித்திரை மாத பிறப்பின் பலன்கள், இந்த சித்திரை மாதம் இந்த கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதியிலும் சதய நட்சத்திரத்திலும் பிறப்பதால், செவ்வாய்க்கிழமையிலும் பிறப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவ்வருடம் சித்திரை மாதம் பராபவ வருஷம்
சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 8:26 அளவில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துல பிறக்குது. ரிஷப லக்னத்தில் சிம்ம நவாம்சையில் பிறப்பதால் அயல்நாட்டு போர் முஸ்தீபுகள் உண்டாகி பிறகு தானாகவே சரியாகும். நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்ப அயல்நாட்டு போர் இப்ப இந்த சித்திரை பிறப்பின் மூலமாக இன்னும் தீவிரமடையும். ஆனா அது ஒரு முடிவுக்கு வந்துருங்கிறதையும், இந்த வருடத்துக்குள்ளேயே முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. சோ இவைதான் இந்த வருடத்திற்கான பலன்களாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து ஆதாய விரய விவரங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். ஆதாய விரய விவரங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேஷம் விருச்சிகம் ராசிக்கு 11 ஆதாயம், விரயம் 5. அப்ப லாபம் எவ்வளோ? 6. ரிஷபம் துலாம் ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 14. அப்ப நஷ்டம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் 8, விரயம் 11. அப்பொழுது நஷ்டம் எவ்வளோனா 3. அடுத்து கடக ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 2. அப்ப லாபம் 6. சிம்ம ராசிக்கு ஆதாயம் 5, விரயமும் 5. அப்போ லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அடுத்து தனுசு மீனம் ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 11. அப்போ லாபம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3. அடுத்து மகரம் கும்பம் ராசிகளுக்கு ஆதாயம் 2, விரயம் 8. அப்ப நஷ்டம் 6. ராசிக்குரிய கந்தாயமாகவும் விரயம் மற்றும் ஆதாய விபரங்களாக பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஓவராலா பார்க்கும் பொழுது மேஷம் விருச்சிகம் பரவாயில்ல, அதே போல மகரம் கும்பம் பரவாயில்ல. மற்ற ராசிகளுக்கு, கடக ராசிக்கு பரவாயில்ல, மற்ற ராசிகளுக்கு பெரிதாக ஆதாயம் இந்த வருடத்தில் இல்லை. இது எல்லாமே அக்ஷய ராசிகள், ஜென்ம ராசிகளை கணக்கு பண்ணக்கூடாது. தற்பொழுது உங்களுடைய அக்ஷய ராசிகளுக்கு தான் இந்த பலன் பொருந்தும். அடுத்து ஆரோக்கியம் அனாரோக்கியம், அதாவது எவ்வளவு தூரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், எவ்வளவு தூரம் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை இருக்குங்கிறதையும் கொடுத்திருக்கிறாங்க. மேஷம் விருச்சிகத்துக்கு ஆரோக்கியம் 7, அனாரோக்கியம் 3. அப்போ ஆரோக்கிய நிலைமை பரவாயில்ல. ரிஷபம் துலாமுக்கு ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 1. அதுவும் பரவாயில்ல. மிதுனம் கன்னிக்கு ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 0. அப்போ அவங்களுக்கு மிக சிறப்பாவே இருக்குது மிதுனம் கன்னிக்கு ஆரோக்கியம். கடகத்துக்கு ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 5. அப்போ நோய் அதிகமா இருக்கும். சிம்மமுக்கு ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 6. இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆரோக்கியம்ங்கிற விஷயத்துல. அடுத்து தனுசு மீனம்க்கு ஆரோக்கியம் 5, அனாரோக்கியம் 4. பரவாயில்ல. மகரம் கும்பம்க்கு ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 0. அப்ப மகரம் கும்பக்கும் நல்லா இருக்குது. அடுத்து ராஜபூஜிதம் ராஜகோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலம், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள், இந்த ரெண்டையும் கணக்கிட்டு இருக்காங்க. மேஷம் விருச்சிகத்துக்கு ராஜபூஜிதம் 5, ராஜகோபம் 4. ரிஷபம் துலாமுக்கு ராஜபூஜிதம் 6, ராஜகோபம் 0. அப்போ ரிஷபம் துலாம் இந்த வருடம் என்னென்ன அரசாங்கத்தால் சாதிச்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே சாதிச்சுக்கலாம். ரொம்ப சாதகமா இருக்கு. மிதுனம் கன்னிக்கு ராஜபூஜிதம் 6, ராஜகோபம் 0. மிதுனம் கன்னிக்கும் சிறப்பா இருக்கு. அடுத்து கடகத்துக்கு ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 1. அப்போ அவங்களும் சிறப்பா சாதிச்சுக்கலாம். சிம்மம்க்கு ராஜபூஜிதம் 7, ராஜகோபம் 3.
சிறப்பா இருக்கு. தனுசு மீனம்க்கு ராஜபூஜிதம் 1, ராஜகோபம் 6. இவங்க அரசாங்க விஷயங்கள்ல தனுசும் மீனமும் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மகரம் கும்பம்க்கு ராஜபூஜிதம் 6, ராஜகோபம் 0. அவங்களும் சிறப்பான பலன்களை அரசாங்கத்திடமிருந்து பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து சுகம் துக்கம் அப்படிங்கிறதையும் கணக்கிட்டு இருக்காங்க. மேஷம் விருச்சிகம்க்கு சுகம் 1, துக்கம் 6. அப்போ துக்கம் அதிகமாக இருக்கிறது. ரிஷபம் துலாமுக்கு சுகம் 3, துக்கம் 5. இவர்களுக்குமே துக்கம் சிறிது கூட தான் இருக்கு. அடுத்து மிதுனம் கன்னிக்கு சுகம் 3, துக்கம் 5. இவங்களுக்கும் துக்கம் தான் அதிகமா இருக்கு. கடகத்துக்கு சுகம் 5, துக்கம் 0. பரவாயில்ல, கடகம் தான் மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நிலைய இந்த வருடத்துல பெறாங்க. சிம்மம்க்கு சுகம் 5, துக்கம் 4. பரவாயில்ல. தனுசு மீனம்க்கு சுகம் 7, துக்கம் 3. நல்லா இருக்கு. மகரம் கும்பம்க்கு சுகம் 3, துக்கம் 5. அவர்களுக்கும் துக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுதான் ஆதாயம் விரயம் விபரங்கள் இந்த வருடத்திற்கானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து இந்த வருடத்துல நம்ம இந்த ராசிகளுக்கு அட்சய ராசிகளுக்கு பொதுவான பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு வரியில பார்க்க போறோம். இந்த வருடத்திற்கான விரிவான லக்ன பலன்கள் பின்னாடி நம்ம கொடுக்க இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த வருடத்திற்கான ராசி பலன்கள், அதாவது இந்த வருடத்திற்கான 12 ராசிகள், அக்ஷய ராசிகள், ஜென்ம ராசி கணக்கு பண்ணக்கூடாது, அக்ஷய ராசிகளுக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷம். அக்ஷய ராசியாக மேஷ ராசி செல்பவர்களுக்கு இந்த வருடம் 60% நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். 100க்கு 60 மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள் 75% நற்பலன்களை பெறுவார்கள். 75 மார்க் வாங்குறாங்க 100க்கு. அடுத்து மிதுனம், இவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள். 100க்கு 65 மார்க் வாங்குறாங்க மிதுனம். கடகம் இந்த வருடம் 65% நன்மைகளை பெறுவார்கள். 100க்கு 65 மார்க் வாங்குறாங்க. அடுத்து சிம்மம் இந்த வருடம் 55% நன்மைகளை பெறுவார்கள். அதாவது 100க்கு 55 மார்க் வாங்குறாங்க. அடுத்து கன்னி இந்த வருடம் 80% நன்மைகளை பெறுவார்கள். 100க்கு 80% மதிப்பெண்களை கன்னி ராசி அக்ஷய ராசி பெறுகிறது. அடுத்து துலாம் ராசி 100க்கு 60% நன்மைகளை பெறுகிறது. விருச்சிக ராசி 100க்கு 70% நன்மைகளை பெறுகிறது. தனுசு ராசி 100க்கு 50% நன்மைகளை பெறுகிறது. அடுத்து மகர ராசி 100க்கு 75% நன்மைகளை பெறுகிறது. கும்பராசி 100க்கு 70% நன்மைகளை பெறுகிறது. மீன ராசி 100க்கு 70% நன்மைகளை பெறுகிறது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வருடத்துல அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக கன்னி ராசி முதலிடத்தில் இருக்கிறது. மிக குறைவான நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசியும் சிம்ம ராசியும் வருகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. இவ்வாறாக இந்த பஞ்சாங்கம் படித்தல் என்ற நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. இந்த அற்புதமான சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நன்னாள்ல நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பத்தி நான் குறிப்பிட விரும்புறேன். முந்தைய காலங்கள்ல குறிப்பாக வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய இல்லங்கள்ல நிறை நாளி வைத்தல் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது சித்திரை 1ஆம் தேதியும் தை 1ஆம் தேதியும் வீட்டின் வாசலில் விளக்கு பொருத்தி வைத்து கிழக்கு நோக்கி
ஒரு தாம்பாளத்துல தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூ, மஞ்சள், இன்ன பிற மங்கள பொருட்களை வைத்து சூரியனை வரவேற்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த விளக்கு பொருத்தி வச்சு இந்த மங்கள பொருட்கள் ஒரு தாம்பலத்துல வச்சு வாசல் நிலைப்படியில கொண்டு வந்து வச்சிருவாங்க. நிலைப்படிக்கு உள்ள, அதாவது வீட்டுக்குள்ள நிலைப்படி பக்கத்துல வச்சிடணும். நிலைப்படியை ஒட்டி வைக்கணும். விளக்கையும் வீட்டுக்குள்ளதான் ஏத்தணும். நிலைப்படி மேலேயோ நிலைப்படிக்கு வெளியவோ ஏத்தக்கூடாது. நிலைப்படிக்கு உள்ள நிலைப்படியை ஒட்டி கிழக்கு நோக்கி ஏத்தணும். இந்த தாம்பலத்தையும் நிலைப்படியை ஒட்டி வீட்டுக்குள்ள வைக்கணும். தேங்காய், பழம், பூ, மஞ்சள், இன்ன பிற மங்கள பொருட்கள், வெற்றிலை பாக்கு, சில பேர் பணம் கூட வைப்பாங்க. 101 ரூபா பணம் வைப்பாங்க. இதுதான் கேரளாவில் சித்திரை விஷு கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சித்திரை 1ஆம் தேதி தான் கேரள மலையாள புத்தாண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில தாம்பாளத்துல தேங்காய் பழம், மங்கள பொருட்கள், மலர்கள், பல வகையான பழங்கள், மஞ்சள், தங்கம், கண்ணாடி இதெல்லாம் வச்சு பூஜை அறையில வச்சிருப்பாங்க. காலையில கண் விழிக்கும் பொழுது கண்ணை மூடிட்டே எழுந்து போய் அந்த பொருட்கள்ல தான் கண்ணே விழிப்பாங்க. அப்போ வருடம் முழுமையும் அந்த மங்கள பொருட்களை பார்த்ததுக்கான நன்மைகளாக வருடம் முழுமையும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்ம தமிழ் சமூகத்திலையும் இந்த பழக்கம் உண்டு. நம்ம ஆனா பூஜை அறையில வைக்க மாட்டோம், தலைவாசல்ல வைப்போம். அது எப்படின்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு தலைவாசல்ல விளக்கு பொருத்தி வச்சு இந்த மங்கள பொருட்களை தாம்பலத்துல வச்சு வரக்கூடிய சூரிய பகவானை வரவேற்பது என்பது நம்முடைய வழக்கம். வீட்டுல என்னென்ன காய்கறிகள் விளையுதோ தோட்டத்துல, அப்ப எல்லாம் தோட்டத்துல காய்கறிகள் விளைஞ்சது, இப்ப எல்லாம் நம்ம விலைக்கு வாங்கி யூஸ் பண்றோம். இப்போ வீட்டுல விளையக்கூடிய விளைபொருட்களையும் அந்த வாசல்ல வைப்பாங்க. நெல்லு ஒரு படியில வைப்பாங்க. அப்புறம் தயிர் கடிகிற மத்து வைப்பாங்க. அப்புறம் பூசணிக்காய் இந்த மாசத்துல விளையும், அந்த பூசணிக்காய், மற்ற என்னென்ன காய்கறிகள் விளையுதோ அது எல்லாமே ஒரு தட்டுல வைப்பாங்க சூரியனை வரவேற்கும் விதமாக. சூரியன் மேச மண்டலத்துல நுழைகிறாரு, சூரியன் உச்சம் பெறுகிறார், புதிய புத்தாண்டு துவங்குகிறது. அதை வரவேற்கும் முகமாக இதை செய்வார்கள். நாமும் அதை பின்பற்ற முயற்சி செய்யலாம். அடுத்து இந்த சித்திரை 1ஆம் தேதி செய்யக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. கண்டிப்பாக குலதெய்வம் பக்கத்துல இருந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கே போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடுகள் பண்ணுங்க. அது மிக சிறப்பான பலன்களை தரும். அடுத்து இன்றைய நாளில் வேப்பம்பூ, அது எல்லா இடத்துலயும் எளிமையா கிடைக்குது. கிராம பகுதிகளில், நகர பகுதிகள்லையும் கொஞ்சம் முயற்சி பண்ணா வேப்பம்பூ கிடைக்கும். யாராவது ஒரு வீட்டுல வேப்ப மரம் இருக்கும், வேப்பம்பூ கிடைக்கும். இந்த வேப்பம்பூவை பச்சரிசி சாதத்தோடு கலந்து அதில் சிறிது நாட்டு சர்க்கரையும் கலந்து நெய் கொஞ்சம் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு பிடி கொடுப்பாங்க. அது எதுக்காகனா, வாழ்க்கையில இன்பம் துன்பம், இனிப்பு கசப்பு எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தும் விதமாக. அந்த கசப்பும் கூட நமக்கு நன்மை தான் தரும். எப்படி கசப்பான வேப்பம்பூ உடலில் உள்ள தேவையில்லாத புழுக்கள், நோய் கிருமிகளை நீக்கி குடலை சுத்தம் செய்து உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறதோ, அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்புகள் மனிதனை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதை கூறும் விதமாக வேப்பம்பூவை உணவில் சேர்க்கக்கூடிய அந்த வழக்கம் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி நம்முடைய தமிழ் மரபில் உள்ளது. இதையும் நாம் பின்பற்றுவோம். இந்த வருடம் முழுமையும் எல்லோரும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறி நலமோடு வாழ இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன்.